இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் மக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருப்பதை கருத்தில் கொண்டு தள்ளுபடி விலையில் மருந்துகளை வழங்கும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு தற்போது செயலாக்கம் பெற்றுள்ளது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மருத்துவ செலவினை குறைக்கும் முதல்வர் மருந்தகம் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக. முன்னதாக பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து மருந்து விற்பனையை தொடக்கி வைத்தார். திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நாட்டுக்கே முன்மாதிரியாக இருக்கும் முற்போக்கான பல நல்ல திட்டங்களை கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள் என்ற முதலமைச்சர், இது மாதிரி இன்னும் அதிகமான அளவில் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசுன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில அதை பத்தி கவலைப்படாம தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில் முனைவோர் மூலம் இந்த முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க விருப்பமுள்ள B.Pharm, D.Pharm சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதல் பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்பட்டன. அந்த வகையில் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் மானியமாகவும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மானியமாகவும் வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தகங்களுக்கு தேவைப்படும் மருந்துகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் கொள்முதல் செய்து வழங்கும் எனவும் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைக்க ஏதுவாக குளிர்சாதன வசதியுடன் கூடிய மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மருந்து குடோனில் இருந்து மருந்தகங்களுக்கு மருந்துகளை கொண்டு செல்ல வாகன வசதி உட்பட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகிறது. மேலும் மருந்தகங்களில் குளிர்சாதன வசதி, கணினி, பிரிண்டர் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் 33 இடங்களிலும், மதுரையில் 52, கடலூரில் 49, கோவையில் 42, தஞ்சையில் 40 என முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜெனரிக் மருந்துகள், பிராண்டட் மருந்துகள், சர்ஜிக்கல் மருந்துகள், நியூட்ராசூட்டிகல்ஸ் உட்பட முக்கிய மருந்துகள் அனைத்தும் இங்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சித்தா, யுனானி போன்ற மருந்துகளும் இங்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் B.Pharm, D.Pharm படித்த பட்டதாரிகள் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. முதல்வர் மருந்தகங்களில் சந்தை விலையை விட பொதுமக்களுக்கு 25% முதல் 75% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. இதன் மூலம் தனியார் மருத்துவமனை மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கான மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்தகங்களிலிருந்து வாங்கி பயன்பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ வெளியில் வாங்கும்போது இது ஒரு 1800 ரூபா அதுக்கிட்ட வந்தது. இப்போ மொத்தமே இங்கே 760 ரூபா தான் வந்தது. வாங்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் மிச்சமாகுது இல்லையா? இது போல் மாதத்துக்கு 1000 ரூபாய் மிச்சமாச்சுன்னா எங்கேயோ போவோம். மாதம் நம்ம சுகர் பேஷண்ட்டு மாத்திரை வாங்க வருவேன். வெளியில் வாங்கினா 2500 ரூபா அதுக்கிட்ட வருது. இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து. இன்சூரன்ஸ் இருக்கா என்னான்னு பார்க்கல. அடுத்த வாட்டி வரும்போது தான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போதைக்கு 760 ரூபா வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.